ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யுவன் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 2ல் மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் செகண்ட் சப்டிவிஷன் இப்போ பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 1 1 1 5 1 அண்டு 1 1 5. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற இந்த கிவன் மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏ அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்துக்கிடுவோம். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏனுடைய இன்வர்ஸுக்கு சிம்பிள் ஏ இன்வர்ஸ். இந்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ஃபார்மெட்டில் எழுதிக்கிடணும். 5 1 1 and 1 5 1 and 1 1 5. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் கொடுத்துருக்கிற நம்பரை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 5 1 1. ஃபஸ்ட் நம்பர் என்ன? 5. ஃபஸ்ட்டு நம்பர் 5 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் 5 எடுக்கும்போது ஒவ்வொரு பிளேஸுக்குன்னு ஒரு சைன் உண்டு. ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு என்ன சைன்? ப்ளஸ்ஸு. செகண்ட் பிளேஸுக்கு என்ன சைன்? மைனஸ். தேர்ட் பிளேஸுக்கு என்ன சைன்? அகெயின் ப்ளஸ்ஸு. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குன்னு ஒரு சைன் உண்டு. நம்ம எப்போவுமே டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு சைன் எடுக்கணும், நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் எடுக்கணும், அகெயின் நெக்ஸ்ட்டு அந்த நம்பருக்கான மைனர் என்ன அப்படிங்கிறத எடுக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கான சைன் என்ன அப்படின்னோடனே ப்ளஸ்ஸு, அண்டு நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் 5. இது ரெண்டையும் எடுத்த பிறகு தான் அந்த நம்பருக்கான மைனர் என்ன அப்படிங்கிறத 2x2 டிட்டர்மினன்ட்டில் எடுத்துக்கிடணும். அப்போ 5ங்கிற நம்பருடைய மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் அண்டு ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டு ரிமைனிங் பேலன்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம 2x2 டிட்டர்மினன்ட்டுக்குள்ளே எழுதிக்கிடணும். அண்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்பருக்கான சைன் என்ன? மைனஸ். அண்டு நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் எடுத்துக்கிறோம், அது போக அந்த நம்பருக்கான மைனர். இப்போ செகண்ட் நம்பருக்கான மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம், அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நம்பரை பேலன்ஸ் இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். 1 1 1 5. அண்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் +1. நவ் லாஸ்ட் நம்பர் +1 எடுக்கும்போது அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் அண்டு ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை 2x2 டிட்டர்மினன்ட் எழுத போகிறோம். 1 5 1 1. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த நம்பர் 5 அப்படியே இருக்கட்டும். 2x2 டிட்டர்மினன்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 5s are 25 மைனஸ் 1 1 is 1. கண்டிப்பாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டயகனலில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் டயகனலில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் மைனஸ் அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் டயகனலில் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்பர் -1 அண்ட் நெக்ஸ்ட்டு 2x2 டிட்டர்மினன்ட்டுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு டயகனல் 1 5 is 5 மைனஸ் 1 1 is 1. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு +1 அண்ட் 2x2 டிட்டர்மினன்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 1 is 1 மைனஸ் 1 5 is 5. அண்ட் நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? 5 into 25 minus 1 24. அண்ட் நெக்ஸ்ட்டு -1 into 5 minus 1 4. அண்ட் நெக்ஸ்ட்டு +1 into 1 minus 5 minus 4. சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணணும். 5 into 24 அண்டு 24 5s are 120 minus 1 4 is -4. again minus 1 4 is -4.
நெக்ஸ்ட்டு 120 மைனஸ் 4 ஆட் பண்ணால் -8. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 120லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 112. அப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 112. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ நான் 0 அப்படிங்கிறது தான் கிடைக்கணும். ஏன்னா டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ சப்போஸ் 0 அப்படின்னு கிடச்சிட்டுனா நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ நான் 0 அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு சிம்பிள் ஏஐஜே அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிற கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு 9 நம்பர்ஸ் இருக்குது. ஏங்கிற மேட்ரிக்ஸில் 9 நம்பர்ஸ் இருக்குது. இதில் உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம மைனர் கண்டுபிடிச்சி அந்த மைனரையும் அந்த நம்பர் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சைன் உண்டு. அந்த சைனையும் அந்த மைனரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் கோஃபேக்டர். அப்போ அந்த கோஃபேக்டர் எல்லாயும் 9 நம்பர்ஸுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 9 நம்பர்ஸுக்கும் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு தான் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு பேர். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இந்த 5க்கு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு எப்போவுமே சைன் ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு அந்த ப்ளஸ்ஸுங்கிற சைன் எடுத்துக்கோங்க. தென் அதனுடைய மைனர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5க்கான மைனர் என்ன? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 5 1 அண்டு 1 5. அண்ட் த நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் 1. செகண்ட் நம்பருக்கான சைன் மைனஸ். அந்த நம்பர் எடுக்கும்போது அதுக்கான மைனர், செகண்ட் நம்பருக்கான மைனர் என்ன? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 1 1 அண்டு 1 5 1 1 1 5. அண்டு தேர்டு நம்பருக்கான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. தேர்டு நம்பருக்கான சைன் என்ன? ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த தேர்டு நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா 1 5 1 1 1 5 1 1. ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அண்டு இப்போ செகண்ட் ரோ எடுக்க போகிறோம். செகண்ட் ரோக்கு ஃபஸ்ட்டு நம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் யார்? 1. இந்த நம்பர் எடுக்கும்போது முதல்ல அந்த நம்பருக்கான சைன் என்ன? சைன் மைனஸ். அந்த நம்பருக்கான மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் யாரெல்லாம்? 1 1 1 5 1 1 1 5. அண்டு நெக்ஸ்ட்டு நம்பர் 5. இதுக்கான சைன் என்ன? ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்கன்னா 5 1 1 5 5 1 1 5. அண்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பர், செகண்ட் ரோவில் லாஸ்ட் நம்பருக்கான சைன் என்ன? மைனஸ். அண்ட் அந்த நம்பருக்கான மைனர் என்ன? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்கன்னா 5 1 1 1. ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ இந்த ரெண்டையும் கரெக்டாக விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை அதனுடைய 2x2 டிட்டர்மினல் எழுதுகிறோம். அதுதான் அதனுடைய மைனர். அண்டு லாஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் நம்பருக்கான சைன் என்ன? ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 1 1 அண்டு 5 1. அண்டு செகண்ட் நம்பர் என்ன? 1. அந்த நம்பருக்கு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ இது ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 5 1 1 1 5 1 1 1. அண்டு லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 1 1 5 5 1 1 5. கண்டிப்பாக கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு கடைசி என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நமக்கு கண்டிப்பாக பவரில் டிரான்ஸ்போஸ் போட்டுகிட்டே வாங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? 2x2 டிட்டர்மினண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 5s are 25 minus 1 1 is 1. 2x2 டிட்டர்மினண்ட்டுக்கு
சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் சம்லையும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிட்டர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளியே சைன் மைனஸ் இருக்கிற அப்படிங்கிறனால மைனஸை கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 cross டிட்டர்மினண்ட்டுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 1 5 is 5 minus 1 1 is 1. அண்ட் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டுக்கு சைன் வெளியே ப்ளஸ் இருக்கிறனால நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம். டிட்டர்மினண்ட்டை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 1 1 is 1 minus 1 5 is 5. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிடுங்க. செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் வெளியே மைனஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 5 is 5 minus 1 1 is 1. அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் ப்ளஸ் என்ன கண்டினியூ பண்ண வேண்டாம். இப்போ டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 5 5s are 25 minus 1 1 is 1. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்பருக்கான சைன் என்ன? மைனஸ்னால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 5 is 5 minus 1 1 is 1. இப்போ செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் ரோக்கு ஃபஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்னால் கண்டினியூ பண்ண வேண்டாம். டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 1 is 1 minus 1 5 is 5. அண்ட் நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் மைனஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அண்ட் டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 5 is 5 minus 1 1 is 1. அண்ட் லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்னால் கண்டினியூ பண்ண வேண்டாம். அண்ட் டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 5s are 25 minus 1 1 is 1. அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கண்டிப்பாக பவரில் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறோம்? 25லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 24. அண்ட் 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 4. அண்ட் வெளியே சைன் மைனஸ் இருக்கிறனால கிடைக்கக்கூடியது -4. அதே மாதிரி 1 - 5 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் -4. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 4. வெளியே மைனஸ் இருக்கிறனால நம்மளுக்கு கண்டிப்பாக -4 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 25லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 24. அண்டு நெக்ஸ்ட்டு 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்கும். வெளியே மைனஸ் இருக்கனால -4. அண்டு லாஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 4. நம்மளுக்கு மைனஸ் நம்பர் பெரிய நம்பர் அப்படிங்கனால -4 கிடைக்கும். அண்டு 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 4. வெளியே மைனஸ் இருக்கனால -4. அண்டு லாஸ்ட் ஒன் 25லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 24. இதுதான் நம்மளுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை லாஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோவில் என்னெல்லாம் இருக்குது? 24 -4 அண்டு -4. அதே மாடலில் நெக்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமாக எடுத்துக்கோங்க. செகண்ட் ரோ -4 அண்டு 24 அண்டு லாஸ்ட் நம்பர் இஸ் ஆல்சோ -4. அதே மாதிரி லாஸ்ட் ரோவை லாஸ்ட் காலமாக மாற்றிடுங்க. லாஸ்ட் காலம் -4 -4 அண்டு 24. இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது டிட்டர்மினன்ட் ஏ இஸ் 112 அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டை நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ 112, adjoint of A value is 24 -4 -4, and also second row -4 24 -4, and last row -4 -4 24. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏல கிடச்சிருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா, காமனாக 4ஐ காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 4ஐ காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இதில் என்ன கிடைக்கும்? 4/112 அண்ட் பேலன்ஸு என்ன இருக்குமோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் எழுத போகிறோம். இப்போ 24லேருந்து நம்ம 4ஐ காமனாக எடுத்துட்டோம்னா 24ஐ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆக பிரிச்சிக்கலாம். 6 4s are 24. அப்போ அதில் 4 எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்கும்? 6. அதே மாதிரி -1 × 4 -1 × 4 -1 × 4ல் 4ஐ காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்கும்? -1. அதே மாதிரி தான் லாஸ்ட் நம்பர் -4ஐ -1 × 4ன்னு பிரிச்சிட்டிங்கன்னா -1 பேலன்ஸ் இருக்கும். அண்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ரோவில்
ஃபஸ்ட் நம்பர் -4 தான். அப்போ பேலன்ஸ் -1 இருக்கும். 24லேருந்து 4 எடுத்துட்டோன்னா 6 அண்டு -4லேருந்து 4 எடுத்துட்டிங்கன்னா -1 அண்ட் லாஸ்ட் ரோலையும் -4லேருந்து 4 எடுத்துட்டிங்கன்னா -1 அண்ட் செகண்ட் நம்பரும் -1 அண்ட் லாஸ்ட் நம்பர் இஸ் 6. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 112ஆல் கட் பண்ணிக்கிடலாம். 1 4 இஸ் 4. 112ல் எத்தனை 4 இருக்குது? 112ல் 11ல் எத்தனை 4 இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 4s are 8. பேலன்ஸ் 3 32. 32ல் எத்தனை 4 இருக்குது? 8 4s are 32. நமக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருக்கிற ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/28 இன்ட்டு 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.